உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்க வேண்டும். இந்த காணொளியின் தொடர்ச்சியாக வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்க இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியின் பலன்களை ஒவ்வொரு ராசியாக பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த காணொளியானது கும்பராசி நண்பர்களுக்கான சனிப்பெயர்ச்சியின் பலன்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த காணொளியில் நாம் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிறைய நண்பர்கள் நம்மளுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் அடுத்தவர்களுக்கு இது தெரிய வரும். இது உங்களுக்கு ஒரு நிமிஷம் வேலை தான், ஒரு செகண்ட் வேலை தான். முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் அமைக்கிட்டு நீங்கள் வேட்டுக்கு அடுத்த வேலையாக அந்த வீடியோவை பார்க்கலாம். நீங்கள் லைக் பண்ண வேண்டாம், ஷேர் பண்ண வேண்டாம், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி கொடுங்க. ஏன் அப்படின்னா இதில் எனக்கு ஒரு லாபம் இருந்தாலும் லாபம் நோக்கப்படுறதுனா எல்லா மனிதர்களுமே ஒரு செயலை செய்யறாங்க. அப்போ அதன் ரீதியாக ஒரு சர்வீஸும் இருக்குது. அந்த இடத்துல லாப நோக்கம் இருந்தாலும் சர்வீஸும் இருக்குது. இது 4 பேருக்கு தெரியும். அப்போ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ அந்த கும்பராசி நண்பர்களுக்கான சனி பெயர்ச்சியினுடைய பலன்கள் எவ்வாறு இருக்கின்றது? முதல்ல கும்பம்னா யார்? கும்பத்திலே பிறந்த மனிதர்களுடைய தன்மை என்ன? கும்பராசி நண்பர்கள் எப்படி இருப்பார்கள்? பொதுவாகவே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், அந்த மகரம் கும்பம் இந்த ராசியிலே பிறக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே ஒரு துறையில் டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் விளங்குகிறார்கள். அதிலும் கும்பராசி நண்பர்கள், மகர ராசி நண்பர் கூட கொஞ்சம் சவுண்டாக தெரிவார், டாப் பொசிஷனில் இருப்பார், சவுண்டாக தெரிவார். ஆனால் கும்பராசி நண்பர்கள் சவுண்டாக தெரிய மாட்டாங்க, ஆனால் டாப் பொசிஷனில் இருப்பார். அதாவது அவரை பார்த்தா ஒரு அட்ராக்டிவ்னஸ், பெரிய ஒரு பூதாகரமான அட்ராக்டிவ்னஸ் இருக்காது. ஆனாலும் டாப் பொசிஷனில் இருந்து ஒரு நிறுவனத்தில் அதிகபட்ச சம்பளமே ஒரு நிறுவனத்துக்கு முதல் கட்ட ஊழியருக்கு 3 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்குறோம், அதுக்கு கீழே எல்லாமே சப்டிவிஷன் எல்லாமே இருக்காங்க அப்படின்னா அந்த 3 லட்சம் ரூபா சம்பளத்தை வாங்கக்கூடிய மனிதர் இந்த கும்பராசியில் பிறந்தவராக தான் இருப்பார். ஒரு கப்பலில் கேப்டன் ஆகிறது, ஒரு மிகப்பெரிய எம்என்சி கம்பெனிக்கு ஜிஎம் ஆகிறது, ஜெனரல் மேனேஜர் ஆகிறது, ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்கி யாருடைய ஒரு ஒத்துழைப்பும் இல்லாமல் தனக்குத்தானே தன்னுடைய திறமைகளை வளர்த்தி கொண்டு அந்த நிறுவனத்தை மேலே கொண்டு வருவது, இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களும் அனைத்து திறமைகளையும் தனக்குள்ளே ஒழுத்து வைத்திருக்கக்கூடிய நண்பர்களாக இந்த கும்பராசி நண்பர்கள் விளங்குகிறார்கள். ஏன் அப்படின்னா இது காலபுருஷனுடைய 11வது ராசியாக நீங்கள் எல்லாம் வருகிறீர்கள். 11ஆம் இடம் அப்படி என்றாலே ஒரு லாபஸ்தானம், லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியாக லக்னமாக இந்த கும்பம் விளங்குகிறது. அதே நேரம் இப்போ கும்பத்தில் வரணும் எல்லாமே நல்லா சந்தோஷமாக இருக்கானா? இந்த 1 லட்சம் பேர் கும்பத்தில் வந்திருக்கான், 1 லட்சம் பேர் கும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கானா? கிடையாது. இந்த இடத்துல தான் அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் இங்கே பேசப்படுகிறது. ஸோ அப்போ அந்த சொந்த ஜாதகம் தான் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சொந்த ஜாதகம் தான் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது என்றாலும், ஏன் அத்தனை ஜோசிகாரர்களும் இந்த கோல்சார பயிற்சிக்கு எதற்காக இந்த பலன்களிக்கிற வீடியோவையெல்லாம் போடுறாங்க அப்படின்னா, தினசரி வாழ்க்கையிலே நடக்கக்கூடியதுதான் இந்த கோல்சார பயிற்சிகள் அனைத்தும். உங்களுடைய லக்னம் முடிவாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது, உங்களுடைய ராசி நட்சத்திரம் உறுதியாகிவிட்டது. அப்போ அந்த உறுதியாகப்பட்ட ராசியானது உங்களுக்கு எப்படி வேலை செய்கிறது? அப்போ அந்த உறுதியாகப்பட்ட ராசி, உறுதியாகப்பட்ட லக்னம் நம்மளுக்கு எப்படி வேலை செய்கிறது என்பதை நாம் இந்த காணொளியில் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கும்பம் அப்படின்றாலே அந்த ராசியினுடைய அதிபதி யார்? சனி பகவான். நீங்கள் அதில் 3 நட்சத்திரங்கள் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம். உங்களுடைய ராசி அதிபதியானவர் சனி பகவானாக இருக்கின்றார். அப்போ நீங்கள் இயற்கையிலேயே சனி பகவானுடைய கர்மாவை தாங்கி பிறந்து கொள்ளக்கூடியவராக தான் இருக்கிறீங்க. ஒரு சிம்பிளாக ஒரு சாதாரணமான ஒரு கதை சொல்லணும்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மனிதர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறார். அவர் தன்னுடைய எந்தெந்த துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார். ஒரு போலீஸ் மந்திரியை நமக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார். காவல்துறை அப்படிங்கிறதுக்கான அந்த மந்திரித்துவத்தை தானே வைத்திருப்பார். அவர் முதலமைச்சராகவும் இருப்பார், போலீஸ் மந்திரியாகவும் இருப்பார். ஏன் அப்படின்னா தனக்கு வேலை செய்யக்கூடியவர் அவர் தான். யார் யாரெல்லாம் மகரம் கும்பம் இந்த ராசிகளிலே பிறந்து பூசம் மனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்திலே பிறந்து வந்திருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருமே சனி பகவானுடைய சொந்த ராசியான சொந்த இடத்திலே பிறந்திருக்கக்கூடிய நபர்களாக திகழ்கின்றார்கள்.
அப்போ அப்பேற்பட்ட அந்த கும்பத்துக்கு மட்டும் என்ன சார் பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கும்பம் தான் ஒரு இந்த சனி பகவானுக்கு ஒரு ஆட்சி வீடாகவும் மூலத்திரியோண வீடாகவும் அமைகின்றது. தன்னுடைய முழு பலன்களை யாருடைய ஜாதகங்களிலெல்லாம் கும்பத்திலே சனி அமர்ந்திருக்கிறாரோ, அது உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனாவது இடமாக வேணாலும் இருக்கலாம். யாராருடைய ராசியில் யாராருடைய சொந்த ஜாதகங்களிலே சனியானவர் கும்பத்திலே அமர்ந்திருக்கிறாரோ, அங்கே உங்களுடைய ராசி உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சனி பகவான் தான் பவர்ஃபுல்லான ஒரு நபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது எத்தனாம் இடமாக வேணாலும் இருக்கணும். இது மேஷம் ரிஷபம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. மேஷம் ரிஷபம் ராசி லக்னத்தில் பிறந்து உங்களுக்கு அந்த மகரம் கும்பத்தில் சனி அமர்ந்திருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய சிறப்பு. வாழ்நாளில் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. ஆனால் அந்த கஷ்டம் எங்கே போனது என்று தெரியாத அளவு உங்களுக்கான லாபத்தை கொடுப்பதற்கு அவர் முற்பட்டு கொடுக்கிறார். ஸோ அப்போ அந்த கும்பம் மகரம் கும்பம் நம்ம சொன்ன இந்த மேற்கூறிய 3 நட்சத்திரங்கள் பூசம் மனுஷம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்கள் இந்த 7.5 சனியை கண்டு பயப்படவே வேண்டியதில்லை. முதல் கருத்தை அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சரி, ஓகே, நம்ம ரொம்ப இதாக போயிட்டோம். இப்போ உங்களுக்கு கும்ப ராசி உங்களுடைய சொந்த ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கின்றது? காலபுருஷனுடைய 11வது ராசியிலே பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்கள். 11ஆம் இடம்னாலே லாபஸ்தானம், ஞானஸ்தானம். லாபஸ்தானம்ங்கிறது காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அது வேறு விஷயம் விட்டுருங்க. ஞானம் அப்படின்னு ஒரு மனிதனுக்கு ஒரு ஞானம் பிறந்து விட்டால் அந்த ஞானம் அங்கேயே தான் இருக்கும். அவனுடைய வம்சாவளிகள் அனைத்துமே அந்த ஞானத்தை தொட்டு தான் பிறக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கும்பத்திலே கும்ப ராசியில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ நீங்கள் இயற்கையிலேயே இந்த 7.5 சனியெல்லாம் உங்களை ஒன்றும் செய்து விடாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையே இந்த மகரம் கும்பம் அனுசம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இவர்களெல்லாம் ஆல்ரெடி சனியோட டியூட்டி பார்க்கறது தான் இங்கே பிறந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு அன்றாட அணுதினமும் 7.5 சனி தான், அணுதினமும் யோகம் தான் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கொண்டு தனியாக 7.5 சனி என்னோட ராசிக்கு வருது, எனக்கு 12ஆம் இடத்துக்கு வருது, ராசிக்கு வருது, 2ஆம் இடத்துக்கு போகுது, நான் இப்படி 7.5 சனியில் சிக்கியிருக்கேன்லாம் மகரம் கும்பம் ராசிக்காரங்க நினைத்துக்கவே வேண்டியதில்லை. குறிப்பாக கும்பராசி நண்பர்கள் இதை பற்றி நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே வேண்டாம். ஏனென்றால் அடிப்படையிலேயே உங்களுடைய பிறப்பே சனி பகவான் நீ நான் சொல்கிறத நீ செய், உனக்கு நீ உன்னுடைய பலாபலன்களை நான் பார்த்து கொள்கிறேன், நான் சொல்வதை நீ செய், இருந்தாலும் நீ என்னுடைய மகனாகவே இருந்தாலும் நீ செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கான பலன்களை நான் வழங்குவேன் என்றதுதான் சனி பகவானுடைய கோட்பாடு. ஏன் தன்னுடைய சொந்த மகனாகவே இருந்தாலும் அவர் ஏன் ஈஸ்வர பெட்டம் பெற்றாரு அப்படின்னா, பாரபட்சம் பார்க்காமல் ஒவ்வொரு மனிதருக்கும் அவருக்கு அவரவருக்கு ஏற்ப பாவங்களுக்கு ஏற்ப தண்டனையும் புண்ணியங்களுக்கு ஏற்ப ஒரு நல்ல நற்பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் சனி ஒரு மனிதனை முடிச்சு அவனை முடிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் ஒரு அம்பானியுடைய செக்ரட்டரியாகவே இருந்தீங்கன்னாலும் சனி பகவான் உங்களை டார்கெட் பண்ணிட்டார் அப்படின்னா அம்பானியாலே உங்களால் காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் ஒரு சிம்பிளான ஒரு கணக்கீடு. ஸோ அப்போ அந்த கும்பத்திலே பிறந்த மனிதர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கின்றது, உங்களுடைய ராசியினுடைய தன்மைகளை குணாதிசயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சனி பகவான் உங்களை முடிவு பண்ணி தான் இந்த ராசியிலே பிறக்க வைக்கிறார். இந்த மாதிரியான ஒரு கர்மா இருக்கின்றது. இந்த கர்மாவை கழித்து விட வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் எல்லாம் பிறந்து வருகிறது. அப்போ அப்பேற்பட்ட நபர்களுக்கு உங்களுக்கு அந்த சனி பயிற்சியானது நடக்கின்றது. 7.5 சனியாக வருகின்றது. சனி அவருடைய சொந்த வீட்டுக்கு தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து அடுத்த வீட்டுக்கு மாறுகிறார். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி 2025ஆம் வருடம் மீனத்துக்கு பயிற்சியாகிறார். கும்பராசி நண்பர்களுக்கு ஜென்ம சனியிலிருந்து பாதச்சனியாக மாறுகிறார். அப்போ அது பாதச்சனின்னு சொல்கிறாங்க சார். அது பாதச்சனின்னா என்ன? 3 ஸ்டேஜ் இருக்குது. 7.5 சனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னால அதில் 3 ஸ்டேஜ் இருக்குது. 7.5 வருடங்கள் நடக்கக்கூடிய சனி 3ஆக பிரித்தோம் அப்படின்னா 2.5 வருடங்கள். 2.5 வருடங்கள் உங்களுடைய விரயத்தில் இருக்கிறார். 2.5 வருடம் உங்களோட ஜென்மத்துக்கு வருகிறார். 2.5 வருடம் உங்களுடைய விரயத்துக்கு பாதத்துக்கு செல்கிறார்.
அப்போ அந்த பாதத்துக்கு இப்போ உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு இப்போ என்ன நடக்குது, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பாதச்சனிக்கு செல்கிறார். அப்போ அந்த பாதச்சனிங்கிற ஸ்தானம் உங்களுக்கு என்ன, பாதச்சனி அப்படிங்கிற ஸ்தானம் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடமாக வருகிறது. ஒரு மனிதனுடைய தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானமாக வருகிறது. அப்போ நம்ம வந்து அந்த வாக்கு ஸ்தானத்தில் போய் அமர்கிறார். குடும்பம், தனம், வாக்கு, இதை மூன்றையும் நம்ம நிறைய அந்த 2ஆம் இடத்துக்கு நிறைய காரகத்துவங்கள் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு அதிகப்படியாக 90% நம்ம எந்த அந்த 2ஆம் இட ரீதியாக பலன்களை அனுபவிக்கிறோம் என்றால் குடும்பம், வாக்கு, தனம், இந்த மூன்றை மட்டுமே நாம் பெரும்பான்மையாக அனுபவிக்கிறோம். அப்போ இங்கே அந்த 2ஆம் இடத்துல அமரக்கூடிய அவருடைய பார்வையின் ரீதியாக உங்களுடைய சில பல நல்ல வீடுகளை அவர்கள் பார்த்தாலும் அப்போ அந்த 2ஆம் இடத்துல அமரக்கூடிய சனியானவர் என்ன செய்வார்? நீங்கள் வந்து இப்போ குழப்பத்தில் இப்போ எதுக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்க? அப்போ 2ல் வர சனி இன்னும் நம்ம வந்து இப்போ 7.5 சனியில் 3rd பேஸுக்கு வந்துட்டோம், லாஸ்ட் அண்ட் ஃபைனல்ஸ் பேஸுக்கு வந்துட்டோம். அப்போ அந்த பேஸில் வந்து நமக்கு என்ன நடக்க போகுது? அப்போ 2ஆம் இடத்துல அமரக்கூடிய சனி, 2ஆம் இடம் நம்ம என்ன சொல்லிட்டோம், தனம், குடும்பம், வாக்கு. தனத்தில் பிரச்சனை இருக்க போகிற இந்த சனி பயிற்சியின் ரீதியாக கும்பராசி நண்பர்களுக்கு தனத்தில் பிரச்சனை இருக்க போகிறதில்லை, குடும்பத்தில் பிரச்சனை இருக்க போகிறதில்லை, வாக்கிலே பிரச்சனை உருவாக காத்திருக்கிறது. அப்போனா வாக்குன்னா என்ன, வாக்கு ஸ்தானம்னு என்ன, உங்கள் வாயிலிருந்து நீங்கள் ஒதுக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் வாக்கு. இந்த கும்பராசி நண்பர்கள், கும்பராசி லக்ன நண்பர்கள் அனைவருமே என்ன செய்ய வேண்டும்? இந்த 7.5 சனியின் காலத்தில் நீங்கள் யாருக்கும் ஒரு ஜாமீன் போட்டு விடக்கூடாது. நான் வந்து நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு வாக்கு கொடுத்து விடக்கூடாது யாருக்குமே. உங்களுடைய அக்கா தங்கையாகட்டும், குடும்ப உறவினர்களாகட்டும், உங்களுடைய நண்பர்களாகட்டும், தொழில் ரீதியான பார்ட்னர்களாகட்டும். இப்போ நான் வந்து பார்ட்னர் பிரிக்கிறேன் சார், நான் வந்து இப்போ இந்த டயத்தில் பார்ட்னர் பிரிக்கிறதுக்கு இருக்கிறேன், நான் தான் இவ்வளோ செட்டில் பண்ணணும், இந்த டேட்டில் இந்த அமௌண்ட்டை நான் செட்டில் பண்ணிடுங்கிற வாக்கை கொடுக்கக்கூடாது. வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை பொய்யாக்கி உங்களை அவமானப்படுத்துவதற்காக சனி பகவான் அங்கே காத்திருக்கின்றார். அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. ஏன் அவர் வந்து உங்களை கெடுக்க போகிறாரு, உங்களோட ராசியோட ஓனர் ஏன் வந்து உங்களை கெடுக்க போகிறாரு அப்படின்னா, நீ என்னுடைய மகனாகவே இருந்தாலும் இந்த வாழ்க்கையிலே, இந்த பூமி, இந்த பிரபஞ்சத்திலே நீ வாழ்வதற்கான கோட்பாடுகளை நீ அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த செயல்களை எல்லாம் அவர் செய்கின்றார். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவருமே 100% வெற்றியை அடைகிறார்களா? இல்லை. ஒவ்வொரு மனிதருக்கும் ஏற்றம் இருக்கின்றது, இறக்கம் இருக்கின்றது, ஏற்றம் இருக்கிறது, இறக்கம் இருக்கிறது, ஏற்றம் இறக்கம் இறந்தால்தான் ஒரு மனிதனே உயிரோடு இருக்கிறான் என்பதை அந்த மிஷின் காட்டுது. ஐசியூக்குள்ள இருக்கிற மிஷின் அது ஸ்ட்ரைட் லைனாக போச்சா மனுஷன் செத்து போயிட்டான்னு காட்டு. அப்போ அந்த ஏற்ற இறக்கங்களை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவானானவர் உங்களுக்கு இப்போ குடும்பத்தில், தனத்தில் பிரச்சனைகள் ஒரு 100% பிரச்சனை, ஒரு 25% மட்டுமே தான் பிரச்சனை இருக்கிறது, 75% சாதகமாக இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டாலும். அப்போ எனக்கு இந்த 7.5 சனியின் ரீதியாக மைனஸ் எங்கே சார் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய வாக்கு, இந்த நாக்கு தான் வாக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள். இது நாள் வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த சனி, ஜென்மம் உங்களுடைய தலை, உங்களுடைய மண்டை மேலே உட்காந்துட்டு இருந்த சனி உங்களை வந்து பல குழப்பத்துக்கு உள்ளாக்கி பல பிரச்சனைகளை கொடுத்து உங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும். இவை கொடுத்துட்டு இருந்த சனி பகவானானவர் இப்போ உங்களோட தலையிலிருந்து மாறி இந்த பக்கம் 2nd ஹவுஸில் வந்து உட்கார. அப்போ அந்த 2nd ஹவுஸ் 2ஆம் இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த 2ஆம் இடம்னா என்ன, அதான் நம்ம சொல்லிட்டோம். 2ஆம் இடத்துக்கான காரகத்துவத்தில் ஒரே ஒரு பாயிண்டில் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, வாக்கு ஸ்தானத்திலே பிரச்சனை இருக்கின்றது. இந்த நேரத்திலே கும்பராசி நண்பர்கள் யாரும் 100% நீங்கள் கிளாரிட்டியாக இருந்தாலும் யாருக்கும் நீங்கள் வாக்கு கொடுக்கக்கூடாது. இவன் வந்து பணத்தை கட்டலை அப்படின்னா இவனுக்காக நான் வந்து பணத்தை கட்டுறேங்கிற அந்த வாக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது. இல்லை எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, நான் வந்து அடுத்த மாதம் 25ஆம் தேதி இந்த பணத்தை நான் கொடுக்குறேன், இது நீ எழுதி வச்சுக்க அப்படிங்கிற தீர்க்கமான வாக்கை நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரியான உங்களுடைய குடும்ப உறவினர்களிடம் நீங்கள் பேசும் பொழுது, உங்களுடைய நண்பர்களிடம் பேசும் பொழுது உங்களுடைய வாக்கு, அதாவது வாக்குனாலே வாயிலிருந்து வரக்கூடிய சொல், இந்த சொற்கள் அனைத்தும் அளந்து எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய சொற்கள் அனைத்துமே அளந்து நீங்கள் எண்ணி மெஷர் பண்ணி தான் அந்த பேச்சையே நீங்கள் வெளியே பேசணும்.
ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை பேசிட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தையிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியாது. யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம். வாக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள், அதனாலேயே உங்களுக்கு அவமானங்கள் தேடி வரும். ஸோ அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பராசி நண்பர்கள் ஜென்மத்திலிருந்து விலகக்கூடிய சனி 2ஆம் இடத்துல போகிறது வந்து தன குடும்ப ஸ்தானத்தில் வந்து பிரச்சனை கொடுத்தா அதெல்லாம் ரெண்டாவது. பண காசெல்லாம் ரெண்டாவது சார். பணம் காசு என்றைக்கு வேணால் சம்பாரிச்சுக்கலாம். குடும்ப உறவினர் ஒரு சங்கடத்துக்கு ஏற்படுறாருன்னா மறுபடியும் போய் நீங்கள் அதை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் ஒரு வாக்கு கொடுத்து அது தவறிவிட்டால் ஆண்டாண்டு காலங்களுக்கும் உங்களுடைய மரணப்படுக்கையிலும் அது உறுத்தி கொண்டு இருக்கும். நம்ம ஒரு வாக்கு கொடுத்து செய்ய முடியாமல் போயிட்டுமே, அவரை நம்ம ஏமாற்றிட்டோமேங்கிறது உங்களுடைய மரணப்படுக்கையிலும் உங்களை உறுத்தி கொண்டு இருக்கும். உங்களுக்கான மரணத்தை எளிதாக கொடுக்காது. ஸோ அப்போது இந்த நேரங்களில் உங்களை வாங்கி திறக்கும் பொழுதும் அளந்துதான் திறக்க வேண்டும். நீங்கள் சொல்லக்கூடிய எனக்கு நான் இப்போ டீ கடைக்கு வரும் ஒரு டீ அப்படின்னு சொல்கிறீங்கனாலும் அந்த டீ தான் நம்ம குடிக்கிறோமா இல்லையாங்கிறத யோசனை பண்ணி தான் நீங்கள் அந்த ஒரு டீங்கிற வார்த்தையவே நீங்கள் சொல்லணும். புரியுதுங்களா? உங்களுடைய குழந்தைகளை கண்டிக்கிறீர்கள். இப்போ வந்து கும்பராசி நண்பர் இப்போ ஒரு 40-45 வயசு கூடிய நண்பர் இப்போ இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய குழந்தைகள் ஒரு தவறு செஞ்சுட்டு வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அந்த குழந்தைகளை கண்டிக்கும் பொழுது சில தவறான வார்த்தைகளை கூறிவிட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கே நீசமாக போய்விடும். நீங்கள் கண்டிக்கும் பொழுதும் உங்களுடைய நாவை அடக்க வேண்டும். ஏன்னா இப்போ உங்களுக்கு நாக்கில் சனி வர, உங்களுடைய நாவிலே சனி வந்து அமர்கின்றார். பாகிஸ்தானத்தில் சனி வந்து அமர்கிறார் அப்படின்னா சற்று உஷாராக, மிக உஷாராக இருக்கும். அப்போ உங்களுடைய குழந்தைகளை கண்டிக்கும் பொழுது கூட அந்த வார்த்தைகளை நீங்கள் அளந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணின வார்த்தைகளை மட்டுமே நீங்கள் பிரயோகிக்க வேண்டும். யாருக்கும் வாக்கு கொடுத்து விடார்கள். இவர்களால் முடியலன்னா நான் பண்ணித்தரங்கிற வாக்கு கொடுக்கக்கூடாது. இல்லைன்னா ஒரு தொழில் நிறுவனத்தில் பணிபுரிகிறேன், என்னோட சீனியர் லீவ் போடுறாரு, அவரோட வேலையை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறது நீங்கள் வாக்காக சொல்ல வேண்டாம். செயலாக செஞ்சு காமிச்சிட்டு அதுக்கான ஒரு பிரதிபலனை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். ஆனால் வாக்காக கொடுத்தீர்கள் என்றால் உங்களை ஏமாற்றுவதற்கு சனி பகவானே காத்திருக்கின்றார். இல்லை நான் ஒரு சொந்த தொழில் பண்ணுறேன், புதுசாக எனக்கு ஒரு பையர் வந்திருக்காரு, புதுசாக எனக்கு ஒரு கிளைண்ட் வந்திருக்காரு. ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு தொழில் இயங்கி கொண்டு இருக்கிறது. புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த கிளைண்ட்டை நீங்கள் திருப்தி கொடுத்துவதற்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு, இந்த டேட்டில் நான் உங்களுக்கு இந்த நீங்கள் தேவையான சரக்கை நான் செஞ்சு கொடுக்குறேன், உங்களை ஏமாற்றிவிடும், உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ அந்த கும்ப ராசி நண்பர்கள் உங்களுக்கு இந்த வாக்கின் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஏமாற்றமாகிவிடும். யாருக்கும் தைரியமாக வாக்கு கொடுக்க வேண்டாம். எக்ஸ் மார்க் கொடுத்தாச்சு, வாக்கு கொடுக்கக்கூடாது. சரி சார், இது எப்படி சார் நான் இதில் வந்து ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய அந்த சனி பகவானவர் உங்களுடைய 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனியானவர் தன்னுடைய பார்வைகளை எங்கெங்கெல்லாம் பீச்சுகின்றார். தன்னுடைய பார்வை எங்கேயெல்லாம் படுகிறது, சனியனுடைய பார்வை எங்கே படுகிறது. பொதுவாகவே வந்து சனி பகவான் தான் இருக்கும் இடத்தை கெடுத்து அவர் பார்க்கும் இடத்தை சுபத்துவப்படுத்துவார் என்பதுதான் ஒரு ஜோதிட மூல நூல்களிலே குறிப்பிடப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்போ அந்த 2ஆம் இடத்திலே அமரக்கூடிய சனியானவர் 2, 3, 4 உங்களுடைய 4ஆம் இடமான ரிஷபத்தை பார்க்கின்றார். அந்த 4ஆம் இடம், 4ஆம் இடம்னா என்ன சார்? ஒரு மனிதனுடைய வீடு, தாயார், வண்டி வாகனம் இவைகளையெல்லாம் குளிக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த 4ஆம் இடம் இருக்கின்றது. இப்போ எனக்கு 2ல் தனத்தில் பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, நான் எப்படி அந்த 4ஆம் இடத்துல, அதுவே அந்த 4ஆம் இடமே சுபஸ்தானமாகவும் வருகின்றது. அப்போ அந்த சுகஸ்தானத்திலே சுகஸ்தானத்தின் மீது பார்வையை செலுத்தக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுறாரு? உங்களுடைய சுகத்தை அதிகப்படுத்துகின்றார். இதனால் வரை உங்களுடைய ஜென்மத்தில் இருந்த சனி, உங்களுடைய மண்டை மேலே உட்காந்துட்டு இருந்த சனி என்ன பண்ணுறாரு? உங்களை பல குழப்பங்களுக்கு ஆளாக்கி எந்த ஒரு செயலையும் திருப்திகரமாக செய்ய விடாமல் இருந்த சனியானவன் உங்களுடைய 2க்கு மாறி உங்களுடைய சுய சிந்தனையை குழப்பம் படுத்தாமல் அவர் விலை போயிடுறார். அவ்வளோதான். உங்களோட சுய சிந்தனை உங்கள்கிட்டே தான் இருக்கு. அங்கே இருந்து அவர் உங்களுக்கு 2க்கு போய் உங்களுடைய 4ஐ பார்க்கின்றார். அப்போ அந்த 4ஆம் இடம்ங்கிறது சுக தாயார் ஸ்தானமாக நாம் கருதுகின்றோம், வண்டி வாகன ஸ்தானமாக பார்க்கின்றோம்.
இப்போ 2ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வாக்கு ரீதியாக நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டீங்கனாலும் தன ரீதியாக சற்று குளறுபாடுகள் ஏற்படும். அப்போ அந்த குளறுபாடு ஏற்படுது, எனக்கு வந்து வருமானம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்புறம் எப்படி சார் 4ஆம் இட ரீதியாக நான் பலனை அனுபவிக்கிறது? 4ஆம் இடத்தினுடைய பலன்கள் என்னவாக இருக்கின்றது? நீங்கள் இந்த நேரத்திலே ஒரு வீடு வாங்க வேண்டும். நான் வந்து ஆல்ரெடி நான் வீடு வாங்கி நான் வந்து இப்போ லோனில் இருக்கேன், இஎம்ஐ எனக்கு வந்து போயிட்டு இருக்கு, இன்னொரு 40 மாதம் எனக்கு இஎம்ஐ இருக்குது, இவ்வளோ ஓடிஎஸ் நான் இப்போ ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு இவ்வளோ போனேன்னா இவ்வளோ தான் கட்ட சொல்கிறாங்க, இதை நான் கட்டிடலாமா? அதற்கான பணம் வரும், அதை நீங்கள் கட்டிவிட்டு திருப்தியாக இருப்பீர்கள். அதை கட்டிவிட்டு இல்லை சார் நான் இப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து என்னோடய பிஸ்னஸே வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் தான் சார் எனக்கு தொழிலே ஓடும், நான் வந்து மாதம் வந்து 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் வந்து ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் ட்ராவல், நான் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கேன், என்னோடய பிஸ்னஸ் பல டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, நான் ட்ராவல் பண்ணால் தான் ஆகும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு இனோவா கிறிஸ்டா கார் வாங்குவீங்க, ஒரு சொகுசான காரை, ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கு, உங்களுடைய பிரயாணத்திற்காக வாகனம் வாங்குவதற்கான காரண காரியங்கள் இந்த சனி பயிற்சியிலே கும்பராசி நண்பர்களுக்கு உருவாக இருக்கின்றது. வண்டி வாகனம் 4ஆம் இடத்தை அவர் பார்க்கின்ற காரணத்தினால் சுபத்துவம் என்னென்ன படுத்துகிறார்? வீட்டு மேலே கடன் இருக்குது, நான் வீட்டு பத்திரத்தை வச்சு என்னோடய தொழிலை நான் நடத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிறவன் இந்த நேரத்தில் தங்களுடைய தொழிலே ஏதோ ஒரு வகையில் நீங்கள் காசை வச்சு இந்த வீட்டை இப்போ நீங்கள் காப்பாற்றிடுவீங்க. உங்களுடைய இருப்பிடத்தை நீங்கள் காப்பாற்றி விடுவீர்கள். இருப்பிடத்தை காப்பாற்றி விட்டாலே சுகம் அதிகரித்து விடுகிறது. 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகம் அதிகரித்து விடுகிறது. நான் வந்து இத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் தான் சார் எனக்கு வருமானமே. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குங்கள். நான் வந்து ஒரு மாருதி ஸ்விஃப்ட்டில் போயிட்டுருக்கேன் சார், நான் வந்து இப்போ ஒரு இனோவா கிறிஸ்டா வாங்கினா தான் வந்து என்னால் சௌரியமாக போயிட்டு வர முடியும், எனக்கு லக்ஸுரி தேவைப்படுது. தாராளமாக உங்களை சனி பகவான் வாங்க வைப்பா. இல்லைன்னா எம்ஜி கிளாஸ் ஏதோ பென்ஸ் வாங்குற சார், பிஎம்டபிள்யூ வாங்க சார், தாராளமாக வாங்கலாம். இந்த நேரத்தில் வண்டி வாகனங்கள் அதை வாங்குவதற்கான சிந்தனைகளை உங்களுக்கு மைண்டுக்குள்ளேயே உருவாக்குவார் அந்த சனி பகவானான. இப்போ இந்த நேரத்தில் என்ன, உங்களுடைய வரவு செலவுகளை எல்லாம் நீங்களே கணக்கு பண்ணி அது வாங்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு பண்ணுவது நீங்கள் அவரவர் வசதிக்கு ஏற்ப. இல்லை ஒரு பேட்டரி ஸ்கூட்டி வாங்கினா எனக்கு நல்லது சார், 1 லட்ச ரூபா சார் ஒரு ஸ்கூட்டி, பேட்டரியில் இயங்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டியானது 1 லட்ச ரூபா சார், இவி ஸ்கூட்டி 1 லட்ச ரூபா, நான் இப்போ அதை வாங்குறதுக்கு இது வந்து இனோவாவை விட்டுருங்க, பென்ஸ் பிஎம்டபிள்யூ விட்டுருங்க. ஒரு அந்த பேட்டரியில் இயங்கக்கூடிய ஒரு அந்த இவியில் இறங்க எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய இவி ஒரு ஸ்கூட்டி 1 லட்ச ரூபாய் வாங்கினா எனக்கு நன்றி சார், நன்மை சார். இந்த காலகட்டங்களில் நீங்கள் அந்த ஸ்கூட்டி வாங்குவீங்க. புதிதாக வண்டி வாங்கணும் வாங்க வைக்கும், வீட்டின் மேல் இருந்த கடனை அடைக்க வைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய ராசியிலே இருந்து உங்களை குழப்பப்படுத்தக்கூடிய அந்த சனி பகவான் உங்களை இப்பொழுது அங்கிருந்து சற்று விலகி உங்களுக்கான பிரச்சனைகளை சற்று அந்த தீர்வு காண வைக்கின்றார். இப்போ 4ஆம் இடத்தை அவர் பார்க்கும் ரீதியாக இதெல்லாம் செய்துவிட்டார். அடுத்தது அவர் அங்கிருந்து எங்கே பார்க்குறாரு? 4, 5, 6, 7, 8 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். உங்களுடைய 8ஆம் இடம் இன்னொரு கணக்கு போட்டுக்கலாம். 4, 5, 6, 7, 8 உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். அந்த 8ஆம் இடம்னு என்ன சார்? ஒரு மனிதனுடைய ஆயுள் ஸ்தானம், ஒரு மனிதனுடைய ரகசியங்கள் ஒளிந்திருக்கக்கூடிய ஸ்தானம். அங்கே மறைமுகமாக சில வருமானங்களும் அமைந்திருக்கக்கூடியது அந்த 8ஆம் இடம். அப்போ அந்த 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய, அதாவது அந்த 8ஆம் இடத்தின் காரகத்துவமாக இருக்கக்கூடிய வருமானம்ங்கிறது என்னது? திடீர் அதிர்ஷ்டம். திடீர் அதிர்ஷ்டம் தான் ஒரு மனிதனுடைய 8ஆம் இடத்துல இருந்து வரக்கூடிய வருமானத்தை குறிக்கின்றது. நீங்கள் இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க, உங்கள் கண்ணு கீழே ஒரு 10 ரூபா காசு தெரியுது, 10 ரூபி காயின், 1 ரூபாய் தெரியுது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் கீழே போய் பார்க்குற, அவன் நடந்து போயிட்டு இருக்கீங்க, கீழே வந்து 1 ரூபா கிடந்தா எப்பேற்பட்ட மனிதனும் அந்த 1 ரூபாய் எடுத்து ஜோப்பில் வைப்பான். அது நம்ம இந்தியர்களுடைய மனப்பான்மை. அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் வேறு எங்கெங்கிருந்தெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் உருவாகுது. லாட்ரி, சூதாட்டம், இது மாதிரியான விஷயங்களிலெல்லாம் இந்த திடீர் அதிர்ஷ்டம் உருவாகின்றது. அப்போ அந்த திடீர் அதிர்ஷ்டஸ்தானமான ஆயுள் ஸ்தானத்தை, 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தை அவர் பார்க்கும்போது உங்களோட ஆயுளை பலப்படுத்துகிறது. அப்போ அந்த திடீர் வருமானம் உங்களுக்கு எதிர்பார்க்காமல் வரக்கூடிய வருமானங்களை அங்கே சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க முற்பட்டிருக்கிறார். அப்போ அந்த எதிர்பார்க்காமல் வரக்கூடிய வருமானங்கள் இந்த நேரத்தில் வர காத்திருக்கின்றது. அதன் ரீதியாக அங்கே அவமானமும் அங்கே தான் அமர்ந்திருக்கு. நீங்கள் இந்த இடத்துல நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும்.
ஆயுள் நல்லா கொடுத்துட்டாரு, திடீர் வருமானத்தை கொடுப்பார். நீங்கள் சொல்கிறீங்க நடந்து ஒரு இடத்துல எனக்கு 100 கிடைக்கும், 200 கிடைக்கும், 500 நோட்டு கிடைக்கும், இல்லை நான் வந்து சூதாட்டத்தில் லாட்ரி வாங்கியிருக்கேன் எனக்கு லாட்ரி கிடைக்கும், இல்லை நான் சூதாடுறேன் நான் 1 லட்ச ரூபா போட்டு 10 லட்ச ரூபா செய்ய போகிறேன், இதெல்லாம் கிடைச்சாலும் ஒரு மனிதனுடைய அவமானமும் அங்கேயே தான் அமர்ந்திருக்கும். இந்த நேரத்தில் தான் நீங்கள் அங்கே கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 8ஆம் இடத்தை அவர் பார்த்து உங்களுக்கு இந்த திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுத்தாலும் 49% தான் திடீர் அதிர்ஷ்டம், 51% அவமானம். அப்போ அந்த அவமானத்தை மேற்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உங்களுக்கு எப்படி சரி இப்போ அந்த திடீர் ஒரு பாயிண்ட்டாக நம்ம சொல்கிறோம் அவமானம் ஒரு சார் அப்படின்னு. அப்போ நம்ம 2ஆம் இட விதி என்ன சொல்லணும்? வாக்கு கொடுத்தீங்க, வாக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு வாக்கை கொடுத்துட்டீங்க, இல்லை என்னை நம்பித்தான் வந்தால் இவனுக்கு தான் நான் கடன் வாங்கி கொடுத்துருக்கேன், இவனுக்கு நான் கேரண்டி அப்படின்னு நீங்கள் ஒரு கேரண்டி போடுறீங்க, வாக்கு கொடுத்துட்றீங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் வாக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், நீங்கள் அதையும் மீறி வாக்கு கொடுத்துட்றீங்க. இப்போ 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடியவர் உங்களுக்கு அவமானத்தை கொடுத்துருவான். அவன் என்ன பண்ணுவான்? கடன் வாங்கணும் விட்டுருவான், வாக்கு கொடுத்தோன்னு உங்களை பிடிச்சிக்குவான். அப்போது அந்த வாக்கு பிடிச்சி உங்களை கொடுத்தா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது நேரடியாக 8ஆம் இடத்துல உங்களுக்கு அவமானம் அங்கே காத்திருக்கின்றது. அப்போ அமைதியாக இருக்கணும், நாவடக்கம் தேவை இந்த நேரத்தில். அப்போ இப்போ புரியுதுங்களா? அந்த 2-8க்கான இது இப்போ உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அங்கேருந்து 7ஆம் பார்வையாக உங்களோட 8ஆம் இடம். இப்போ 2-8 வாக்கு, ஆயுள், அவமானம், திடீர் அதிர்ஷ்டம், அவமானம். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கலாம், திடீர்னு தோத்தும் போடும். திடீர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டமாகவும் தோத்தும் போடும். ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். அதற்கு மேலே தன்னுடைய 10ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறார்? 8, 9, சரி 7, 8, 9, 10 உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கின்றார், லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். கும்பராசி நண்பருக்கு லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். லாபம் இந்த இடத்துல, அதாவது சனியினுடைய தன்மையே தான் இருக்கும் இடத்தை ஒரு பிரச்சனையை கொடுத்து தன்னுடைய பார்வையின் ரீதியாக சுபத்துவத்தை கொடுக்குறவர் தான் சனி பகவான். உங்களுக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார், 2 உட்காந்துருக்கார். அவருடைய பார்வை எது? 3, 7, 10 அவருடைய பார்வை. இங்கே மீனத்தில் உட்காந்துருக்கார். இங்கே மீனம் 1, 2, 3 ரிஷபம் 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார். ரிஷபம் உங்களுக்கு 4ஆம் இடம். 4ஆம் இட ரீதியான நம்ம மேட்டரை சொல்லிட்டோம். அடுத்து 5, 6, 7, 8 தன்னுடைய 7ஆம் பார்வையாக இந்த 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 9 3ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய சனியானவர் என்ன செய்கின்றார் அப்படின்னா, உங்களுக்கு அங்கிருந்து அவர் 3, 7 அதற்கான பார்வைகளை நாம் பார்த்து விட்டோம். அப்போ அந்த 11ஆம் இடத்திலே அமரக்கூடிய 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானம் ஒரு ஞானஸ்தானமாக அங்கே வருகின்றது. அப்போ அந்த ஞானஸ்தானம் உங்களுக்கு என்ன அந்த வீட்டினுடைய அதிபதியாக யார் வருகிறார் என்றால் குரு தான். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் குரு வருகிறார், குருவானவரே வருகின்றார். உங்களுடைய 11ஆம் இடமும் குருவாக வருகின்றார். அப்போ அதனால தான் நம்ம சொல்கிறோம், கும்பராசி நண்பர்கள் எல்லா பக்கமும் ஒரு சிறந்த விழுந்த ஒரு மனிதராக இருக்கின்றார். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவர்களுக்கு தன குடும்பஸ்தானமும் குரு தான் வருகிறார், லாபஸ்தானமும் குரு தான் வருகிறார். அப்போ அந்த இடத்துல அவருடைய பார்வை படும் பொழுது உங்களுடைய லாபத்திலே இருக்கக்கூடிய நீங்கள் என்ன தொழில் வேணால் செய்யலாம், அல்லது ஏதாவது ஒரு தொழில் நிறுவனத்தில் பணிபுரியலாம். இந்த பணிபுரியும் கூடிய இடங்களிலே உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கை கொடுத்து அந்த இடத்துல உங்களுக்கு லாபத்தை கொடுக்க முற்படுகிறார். இப்போ இதெல்லாம் கொடுத்துட்றாரு, கடைசி பாயிண்ட்டாக உங்களுக்கு லாபத்தை கொடுத்துட்றாரு. அப்போ நீங்கள் அதை எப்படி தொலைக்காமல் கையில் வச்சுக்கணும் அப்படின்னா, 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் யார்கிட்டையும் போய் வாக்கு கொடுக்கக்கூடாது. என் ஃப்ரெண்டு தான் சார், என் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் பாருங்கள், இது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், கடன் கொடுங்க, நான் அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு பொறுப்பு இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதையெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அந்த 11ஆம் இடம் ரீதியான லாபஸ்தானத்தை அவர் பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். அது ஆல்ரெடி ஒரு சுபகிரகத்தின் வீடாக குருவினுடைய வீடாக அங்கே இருக்கின்றது. அப்போ அந்த 11ஆம் இட ரீதியாக எந்த சிக்கலும் இல்லை. உங்களுக்கு ஞானம் பிறப்பதற்கு இப்போ நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் ஜென்ம சனியிலேருந்து இப்போ இதுக்கு போகிறீங்க,
எப்படி இருந்தால் நம்ம இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்கலாம்ங்கிற அனைத்து சிந்தனை, அனைத்து அறிவும் உங்களுக்குள்ளேயே தோன்றி இருக்கும். அப்போ அந்த தோன்றி இருக்கக்கூடிய அறிவையும் சிந்தனையும் நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் இந்த வாழ்க்கையிலே உங்களை விட, இந்த பிரபஞ்சத்திலே வாழக்கூடிய மனிதர்களில் உங்களை விட ஏமாளி வேற யாரும் கிடையாது. கடைசியாக தான் அவரோட 10ஆம் பார்வை கடைசியாக உங்களுடைய 11ஆம் இடத்துல படுது. குரு அந்த சனிக்கு சிறப்பான பார்வை எதுன்னா 3-7 நம்ம சிறப்பான பார்வையை சொல்கிறோம். அதன் ரீதியாக உங்களுக்கு இப்போ வீடு ரீதியாக இருந்த கடனெல்லாம் வந்து செட்டில் ஆகும். வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, சிறப்பாக செயல்படுவீங்க, பிரச்சனை இருந்தெல்லாம் வெளியே வந்துட்டீங்க. இதெல்லாம் வந்து சிறப்பாக உங்களுக்கு இருக்குது. அப்போ 11ஆம் இடம் ரீதியாக வரக்கூடிய லாபத்தை எப்படி நான் வந்து பாதுகாத்து கொள்வதுங்கிறத ஒரு அறிவின் அடிப்படையில் நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ நம்ம பேசுகிற இந்த காணொலி இப்போ உங்களுடைய சொந்த ஜாதகம் எனக்கு தெரியாது. இந்த கோல் சாரத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் அனைத்தும் நம்ம ஒரு மனிதனுக்கு 10% தான் வேலை செய்யுதுங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ பாக்கி 90% எது சார் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம். அந்த சொந்த ஜாதகத்தை உங்களுக்கு, ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னமாக பிறந்திருக்கிறீர்கள், என்ன கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கின்றது, இவைகளையெல்லாம் ஆராய்ச்சி செய்து உங்களுக்கான துல்லியமான பலனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. மொத்தம் ஃபைனல் ரிசல்ட்டாக வந்து ஒரு 30%க்கான ஒரு ரிலீஃபை நீங்கள் அடைய காத்திருக்கீங்க. அதை அனுபவிங்கள். நன்றாக இருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்வோம்.